வணக்கம் பெப்பர்ஸ்டி நேயர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்களை தினமும் ஒரு கதை சொல்லி சந்திச்சிட்டு இருக்கேன். என் கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? உலகத்துல 3 விதமான லிசனர்ஸ் இருக்காங்களாம். லிசனர்ஸ்னா கவனிக்கிறவங்க, நாம சொல்றத கேட்கறவங்க. என்ன 3 விதமான லிசனர்ஸ் பார்க்கலாமா? ஒரு பெரிய ராஜா, பெரிய மகாராஜா, அவருடைய சபையில அறிவார்ந்த மந்திரிகள், அறிவில் சிறந்த மந்திரிகள் இருக்காங்க. அவருடைய சபையில எப்பவுமே மக்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தாக்க ஜனங்களுக்கு நல்லது, அப்புறம் ஒரு விஷயத்த ரொம்ப அறிவுபூர்வமா பேசி ஆராய்ச்சி பண்ணி அலசி அவங்க அப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மகாராஜாவுடைய ஒரு அற்புதமான அறிவாளிகள் சபை அப்படின்னு கூட நாம சொல்லலாம். அந்த சபைக்கு ஒரு புத்திசாலியான ஒரு முனிவர் ஒருத்தர் வரார். அந்த முனிவர் 3 பொம்மைகளை எடுத்துட்டு வரார். ராஜா கிட்ட சொல்றாரு, இந்த பாருங்க, நான் உங்க சபைக்கு 3 பொம்மைகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 3 பொம்மைகளை வச்சு நீங்க உங்களுடைய மந்திரிகள் இந்த 3 பொம்மைகளையும் ஆராய்ச்சி பண்ணி எனக்கு சொல்லணும். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஒரு அறிவில் சிறந்த புத்திசாலி, மேதையான ஒரு ஞானி. அவர் ஒரு மிகப்பெரிய ஞானி. தன்னுடைய சபைக்கு தன்னுடைய மந்திரிகளுக்கு ஒரு பரீட்சை வச்சது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே மந்திரிகளை பார்த்து, தயங்காம முனிவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு மந்திரி எழுந்து ரொம்ப பயபக்தியோட மகாராஜாவுக்கும் முனிவருக்கும் வணங்கிட்டு, நான் தயார், சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். முனிவர் 3 பொம்மைகளை ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கிற 3 பொம்மைகளை எடுத்துட்டு அந்த மந்திரி முன்னாடி, சபையின் முன்னாடி நிக்க வைக்கிறார். இந்த பொம்மைகளை நீங்க பரீட்சை பண்ணி பார்த்துட்டு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, இதோடைய தத்துவம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடுறார். மந்திரி எழுந்து இந்த பொம்மைகளை பார்க்கறாரு. உருவத்துல, அமைப்புல, சைஸ்ல, எல்லா விதத்திலையும், வர்ணங்கள் பூசினதுல எல்லாத்துலயுமே அந்த பொம்மைகள் ஒரே மாதிரி இருக்கு. 6 வித்தியாசமோ 8 வித்தியாசமோ கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப நேரம் சுத்தி 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 பார்க்கறார். அப்புறம் ஒரு கம்பி ஒண்ணு கொண்டு வர சொல்றார். பக்கத்துல இருக்கிற காவலாளிகிட்ட போய் ஒரு கம்பி ஒண்ணு எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றார். அந்த கம்பி எடுத்துட்டு வந்ததும் ஒரு பொம்மையுடைய காது வழியா அந்த கம்பியை விடுறார். அந்த கம்பி என்ன பண்ணுதுன்னா, இந்த காது வழியா போய் இந்த காது வழியா வெளியில வந்துடுது. சிரிச்சுக்கிறார். அந்த பொம்மையை தனியா வச்சிடுறார். திரும்ப இன்னொரு பொம்மை, 2வது பொம்மை கிட்ட போய் கம்பியை காது வழியா விடுறார். அந்த கம்பி காது வழியா உள்ள போய் வாய் வழியா வெளியில வருது. அந்த பொம்மையையும் சிரிச்சுட்டு நவுத்தி வச்சிடுறார். 3வது பொம்மை கிட்ட போறார். இந்த கம்பியை காது வழியா உள்ள விடுறார். அந்த கம்பி வெளியில எங்கேயுமே வரல, உள்ளே விழுந்துடுது. அதுக்கும் சிரிச்சுக்கிறார். சிரிச்சுட்டு முனிவர்கிட்ட போய் வணங்கி ரொம்ப பணிவா, இந்த 3 பொம்மைகளையும் நான் பரீட்சை பண்ணி பார்த்துட்டேன், ஆராய்ச்சி பண்ணிட்டேன், நான் என்னுடைய கண்டுபிடிப்பை உங்களுக்கு சொல்லலாமா? சொல்லுங்க அப்படின்னு முனிவர் பர்மிஷன் கொடுக்கிறார். மகாராஜாவும் பர்மிஷன் கொடுக்கிறார். அப்புறம் சொல்றார், முதல் பொம்மை எப்படி அப்படின்னா, நாம கேட்கிற விஷயங்களை, காதுல வாங்குற விஷயங்களை எல்லாத்தையுமே அடுத்த காது வழியா வெளியே விட்டுருவாங்க. இது டீச்சர்ஸ் சொல்லுவாங்க அடிக்கடி ஸ்கூல்ல மாணவர்களை பார்த்து, ஏண்டா இந்த தொண்டை தண்ணி இங்க கத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆளு நான் சொன்னதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டியாடா, இந்த ஓட்ட வழியா வாங்கி அந்த ஓட்ட வழியா போயிருச்சாடா அப்படின்னு டீச்சர்ஸ் வழக்கமா சொல்ற டயலாக். 2வது பொம்மை, நாம சொல்ற விஷயங்களை காது வழியா வாங்கி அடுத்த நிமிஷம் வாய் வழியா வெளியே விட்டுறது. இது பெண்கள் கோச்சிக்காதீங்க, பெண்களுக்கு சொல்லுவாங்க, எதையாவது ஒண்ணுத்துல மனசுல வச்சிருக்கியா நீ, ஒரு ரகசியம்னு ஒண்ணு உங்ககிட்ட சொல்லக்கூடாதே, உடனே அதை 10 வீட்டுக்கு சொல்லிடணும், டமாரம் அடிச்சிடணும், இல்ல தண்டோரா போட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காதுல வாங்குற விஷயங்கள் வாய் வழியா வேகமா வெளியில போயிருதான். 3வது பொம்மை, அந்த மாதிரியான ஆளுங்க பார்க்கறது ரொம்ப அபூர்வம்னு சொல்றாங்க. என்னது, காதுல எந்த காதுல விஷயத்த வாங்கினாலும் அதை கிரகிச்சுக்கிறது, மனசுக்குள்ள வாங்கி வச்சுக்கிறது, தேவையான சந்தர்ப்பத்துல
தேவையான சமயத்துல மட்டும் அந்த விஷயங்களை உபயோகப்படுத்தி அவங்க முன்னேற்றத்துக்கு அவங்க அப்படியே படிக்கட்டு ஏறிக்கிட்டே இருப்பாங்க. யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க வாங்குற விஷயங்கள் அவங்களுக்கு எது நல்லது எது வேண்டாம் அப்படின்னு அவங்களே ஃபில்டர் பண்ணி அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த மந்திரி சொன்னது. 3 விதமான லிசனர்ஸ் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்னு. இந்த 3 விதத்துல நாம எந்த விதம்? முதல் விதமா இப்படி வாங்கி இப்படி விட்டுற போறோமா, காத்துல வந்தது காத்தோட போச்சுன்னு. 2வது விதம் இப்படி வந்து இப்படி அதை அப்படியே சொன்னாலும் பரவாயில்லைங்க, 1 9 சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஆளுங்களா இருக்க போறோமா? இல்ல 3வது வகை, எப்படிப்பட்ட விஷயங்களையும் காதை திறந்து இருக்கு. இந்த காதுக்கு யாருக்காவது கதவு போட்டிருக்கமா சொல்லுங்களேன்? பூட்டு போட்டிருக்கமா? இல்ல இல்ல, காதுல எவ்வளவோ விஷயங்கள் வந்து விழும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே கேட்டு அப்படியே நம்பி சில பேர் இருக்காங்க பாருங்களேன், அந்த விஷயம் உண்மையா பொய்யா சொன்னது யாருங்கிறதெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, அச்சோ இப்படி ஆயிப்போச்சேன்னு அப்படியே நொந்துக்குவாங்க. அந்த மாதிரியும் இல்லாம என்னை பத்தி எப்படி சொல்ல வந்துச்சு அப்படின்னு கோபாவேசமும் படாம, சொன்னது என்னது, சொன்னது யாரு, கரெக்டா, அது நமக்கு உபயோகமா உபயோகம் இல்லையா அப்படின்னு நமக்கு கடவுள் கொடுத்த மூளைய மனசை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி நமக்கு உபயோகமானதை மட்டும் எடுத்துக்கிட்டு, இந்த பாலை மட்டும் குடிக்குமாமே ஒரு பறவை, அன்னப்பறவை, அது மாதிரி நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு, நல்லதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு, நம்மளுடைய குறிக்கோளுக்கு, நம்மளுடைய எண்ணத்துக்கு எது நமக்கு உபயோகமாகுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு நம்ம வேலைகளை நாம பார்த்து நம்ம முன்னேறி போய்கிட்டே இருந்தா, நம்மளை பத்தி பேசுறத மத்தவங்க நிறுத்திட்டு வேற மாதிரி நம்மள ஆஹா அவங்கள பாத்தியாப்பா அவரை பாத்தியாப்பா அப்படின்னு பெருமையா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான லிசனரா நாம இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வாழ்க்கைய நாம வெற்றி பாதையில கொண்டு போய் நிறுத்த முடியும். மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா முன்னுதாரணமாவும் இருக்க முடியும். சரிங்களா? இன்னைக்கு 3 லிசனர்ஸ், 3 விதமான கவனிப்பார்களை பத்தி நாம பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு புதிய கதையோட புதிய கருத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.